கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கடந்த 80 நாட்களுக்கு மேலாகியும் நம்மால் ஆராதனைகளில் ஆலயத்தில் ஒன்றிணைந்து பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும், கடவுள் நமக்கு இணையதளத்தின் வாயிலாக அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு போக்கை உண்டாக்கி தந்திருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செல்வோம். இந்த நாளில் இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் துணை நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் துரிய கடவுளை, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தவர, மரணத்தை வென்ற அருமை ஆண்டவர சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான புதிய காலை நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் நீர் எங்கள் மீது பரிவு கொண்டு இரக்கத்தோடு கூட நீர் எங்களை நடத்தி வருகிற உங்களுடைய வல்லமைக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் தயவுக்காகவும் தேவரையே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய இந்த ஆராதனை கர்த்தனில் ஆசீர்வதியும் எங்களை கர்த்தர் நீர் வழி நடத்தும். இந்த திருக்கர்த்தரை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு வழியாக கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 301வது பாடல், இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே எதற்கு நான் மாத்திரம் என்கின்றதான ஒரு சரணங்களை நாம் பாடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் பிரவேசிப்போம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே இதற்கு நான் மாத்திரம் எதிர்த்தேனே அகந்தையாலே நான் மீட்கப்பட்டத புத அத்தாலே பூரித்தாடியே இரக்கத்தை புகழுவே. முன்னே நான் கோபத்துக்குள்ளாக நின்றோ நீ போதுகந்தவன் சுதனின்ற தாளன்பாக ஒப்புரவாக்கப்பட்டவன் இப்பாக்கியத்தையனுக்கு இரக்கமே அளித்தது. இரக்கமுள்ள சுவாமி நீரே இவ்வேளையை தந்தாரையும் என் மீட்பர் சாவால் தேவரீரே என் சாவில் என்னை சேர்க்கவும் இரக்கத்தை அங்கடியே கலிப்பாயென்றும் போற்றுவே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான திருமறை பகுதி, அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி 10வது அதிகாரம் 20 கூடிய வசனங்களில் நம்முடைய தியான பகுதி அடங்கியிருக்கிறது. குறிப்பாக 10வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதியிலும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசாண்டவர் கிராமங்கள் தோறும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லியும்,
அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லியும் திருமறை நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் கிராமங்கள் தோறும் கடவுளுடைய ராஜ்யத்தை பறைசாற்றுவதற்கு அவர் வலம் வருகின்ற இந்த நேரங்களில் அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேற்கொள்ளாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அவர்களுக்கு அவருடைய வரங்களை தந்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக ஆண்டவர் கருசுனை நிறைந்தவர். திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் யாரெல்லாம் உதவியில் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தம்மண்டியில சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி உலகத்தையே உலக்கி போட்ட ஒரு இயற்கை சீற்றம், ஒருவேளை சுனாமி. இந்த சுனாமியினால இருப்பிடத்தையும் உடைமைகளையும் இழந்தோர் அநேகம், குறிப்பாக இந்தியா, இந்தோனேசியா, தாய்லாந்து போகின்ற இந்த தேசங்களில் இழப்புகள் மிக அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த இழப்புகளை பார்த்த மற்ற மக்கள் அவர்களுக்கு உடை, உணவு, இருப்பிடம், அவருடைய அன்றாட தேவைகள் என்று சொல்லி உதவினதை நாம் நம்முடைய வரலாற்றில் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஊடுருவி கொண்டிருக்கிறதான கொரோனா என்கின்றதான COVID-19 என்கின்ற இந்த வைரஸ், உரு தெரியாத, இனம் தெரியாத, டிஎன்ஏவே பெறாத இந்த ஒரு கொடிய வைரஸ் மிக சிறியது. இருப்பினும் இதனுடைய பாதிப்பு மிக எதிர்பார்க்க முடியாத அளவில் இன்றைக்கு முழு உலகமும் ஸ்தம்பித்து போய்கொண்டு நின்று கொண்டிருக்கிறதான இந்த சூழல், இப்படிப்பட்ட ஒரு சூழலிலேயும் எண்ணற்ற ஜனங்கள், கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உதவி ஒத்தாசைகளை இன்றைக்கு சக மனிதர்களுக்கு செய்து கொண்டுதான் வருகிறார்கள். ஒருவேளை நம்முடைய திருச்சபையும் யாரெல்லாம் நம்முடைய திருச்சபையில தன்னுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பின் கரம் நீட்டியதை நாம் அறிந்து கொண்டேன். ஆக எனக்கு அன்பானவர்களே, கடவுள் எந்த நிலையிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவர். இதைதான் மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரக்கம் என்பது என்ன? மற்றவருடைய உபத்திரவங்களையும் கண்ணீரையும் பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லுவது அல்ல, மாறாக உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, உணர்வின் வழியாக அவர்களுடைய நிலையை உணர்ந்து அவர்களோடு கூட நின்று அவர்களுக்கு உதவி செய்வதே இங்கு ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலுடைய அடிமைத்தன வாழ்வு. அவர்கள் எகிப்தில 430 வருடம் அடிமைகளாய் வாழ்ந்தபோது, இன்றைக்கு குறித்தான பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி யாத்திராகமம் 19வது அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 8 முடிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, இங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மீண்டும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அவருடைய கூக்குரலை கண்டு, அவருடைய உபத்திரங்களை கண்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, நான் என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன் என்று சொல்லி மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆக இப்படி புருஷர்களை தவிர்த்து அங்கிருந்ததான மாதர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் தவிர்த்து இப்படிப்பட்ட ஒரு இலக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தும் போதும் அவர்கள் அவருடைய இந்த வழிநடத்துதலின் பாதையில அவர்கள் சொல்லுகிறதான காரியம், எங்களுக்கு இறைச்சி இல்லை, தண்ணீர் இல்லை, பாதை இல்லை என்று சொல்லி இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தாலும் கடவுள் அவர்களை சலிப்புத்தன்மை இல்லாமல், வெறுப்பில்லாமல்
அவர்களை நடத்தி செல்லுகிறதை தான் இன்றைக்குரியதான பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். ஆக மக்களின் துயரத்தை துடைக்க கடவுள் வல்லவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர். அவர் சுற்றி திரிகிற பொழுது அந்த நிலைமையெல்லாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி தம்முடைய சீடர்களை அழைத்து 10வது அதிகாரம் 1 வசனத்துல அவர்களுக்கு வல்லமையோடு கூட அவர்களை புறப்பட செய்கிறதை நாம் திருமறையில பார்க்கிறோம் என்பானவர்கள. ஆக எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிறருடைய தேவையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில, வாழ்வாதாரம் இழந்து போயிருக்கிற, முடக்கப்பட்டிருக்கிற, கண்ணீர் கவலையில ஏழை எளியவர்களாக துன்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிற, அனுதின வாழ்க்கையில அடிமைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்டு வருகிறதான மக்களின் வாழ்வை நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம்? இப்படி யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலாக, அவர்களுக்கு ஆரோக்கியம் வழங்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே சீடர்களை ஆண்டவர் புறப்பட செய்கிறதை நாம் பார்க்கிறோம் என்பானவர்களே. நற்செய்தியின் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, களப்பணியை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்கின்றதான இங்கு ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை தந்து அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களை தம்மிடம் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக இங்கு ஆண்டவர் அல்லல் படுகிற, அவதிப்படுகிற எல்லார் மீதும் ஆண்டவருடைய கரிசனை இருக்கிறது. ஏழைகள், பாவிகள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் இயேசு ஆண்டவரை நாம் திருமறையில அதிகமாக காண இயலுகிறது. மத்திய 9வது அதிகாரம் 36வது வசனம், மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறவர்களை கண்டு ஆண்டவர் மனமுடிகிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்கள, சமுதாயத்துல கடைநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக இன்றைக்குரியதான நிருப பகுதி ரோமர் 5வது அதிகாரம் 6 தொடங்கி 15 முடிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, சமுதாயத்துல கடைநிலையில் வாழ்பவர்களை வாழ வைக்க இயேசு ஆண்டவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில் தந்தார் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல இது கடவுளுடைய மாறாத, குறையாத அவருடைய பரிவையும் அவருடைய அன்பையும் நமக்கு காட்டுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே. ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் மறந்து போகலாம். கடவுள் நம்மை மறக்காதவர். இன்றைக்கு இந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராய் மாத்திரமல்ல, அதிகாரம் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, இந்த சமூகத்தை நாம் உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலோடு கூட நம்மை அழைக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள், நோயுற்றவர்கள், யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, கடன் பிரச்சனை, வியாதி என்று சொல்லி யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, சண்டை, விரோதம், துக்கம் இவைகளால் நிறைந்து யாரெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, இப்படி அவதிப்படுகிற, மடிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? திருப்பணியை செய்யும் பொழுது நமக்கென்று சொல்லி விரோதங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், முட்டுக்கட்டைகள் இருக்கும். இதை ஆண்டவரே சொல்லுகிறார். ஆடுகளை ஓடாய்க்குள்ள அனுப்புகிறதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகியால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கவலைச்சலாவையும் இருங்கள் என்று சொல்லி மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அவர்கள் உங்களை
நியாயம் விசாரிப்பார்கள், விசாரணைக்கு அழைத்து செல்வார்கள், நீதிமன்றங்களில் உங்களை நிற்க வைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அழைப்பு ஆண்டவருடையது. இந்த அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்காகவே ஆண்டவர் அனுப்புகிறார். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில நாம் நின்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் கால்களில் பதிந்திருக்கிறதான தூசை உதறி போட்டு போய் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் ஆண்டவரே என்று தம்முடைய சீடர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு அவருடைய மறுபெயரை நாம் பார்க்கும் பொழுது இரக்கம் நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர், கனிவு நிறைந்தவர், கருணை நிறைந்தவர் என்று சொல்லி இயேசு ஆண்டவரை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, அவருடைய சீடர்களாகிய நமக்கும் இந்திய பெயர் கிடைக்க வேண்டும். ஒருவேளை அவருடைய மக்களாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும், கனிவு நிறைந்தவர்களாக, கனிவுள்ளவர்களாக, கருணை நிறைந்தவர்களாக இந்த சமுதாயத்தில் நாம் வாழ வேண்டும். இதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். என்பார்கள் திருப்பணியை செய்ய ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுகிறதை திருமறையில பார்க்கிறோம். இதைதான் 37வது வசனத்துல நம்முடைய சீடர்களை நோக்கி அன்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்துல அன்பு செய்ய, இரக்கம் காட்ட, அல்லது யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்களை தூக்கி எடுக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதிகாரத்தை தருகிறார். சீடர்களை அழைத்து சமூகத்திற்கு போகும் முன்பதாக அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்தார். அதிகாரம் தந்து அவர்களை அனுப்பும் போது நீங்கள் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சமூகத்துல, நாம் இருக்கிற இடங்களில நாம் உப்பாய் ஒளியாய் ஆண்டவருக்கு என்று பிரகாசத்திட ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக இன்றைக்கு நம்முடைய சூழல்கள் என்ன, எப்படி இருக்கிறது? அன்னை தெரேசாவை நாம் பார்க்கும் பொழுது வேறு தேசத்திலிருந்து வந்தவர்கள், கொல்கத்தாவில் குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியத்தை செய்தவர்கள். அன்பானவர்களே, ஒருவேளை அவருடைய ஊழிய நாட்களில் அவர் மதம் மாற்றவில்லை, மாறாக ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நலிவுற்றவர்கள் மத்தியில, இயலாதவர்கள் மத்தியில தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்தார் என்று சொல்லி வரலாறை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்கள, கடவுள் அழைத்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் அன்பு செய்கிறவர்களாக, இரக்கம் காட்டுவர்களாக, நம்மால் இயன்ற உதவி ஒத்தாசைகளை சபையாய், குடும்பமாய், தனிநபராய் பிறருடைய வாழ்க்கையை நாம் தூக்கி நிறுத்துவதற்கு நாம் ஏதுவாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இதைதான் இயேசு ஆண்டவரும் அவருடைய பணி நாட்களில் செய்ததை திருமறை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களாய், விசுவாச குடும்பங்களாய், தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிற நாமும் கடவுளுடைய இந்த திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு கடவுள் அவருடைய ஆவியானவரை கொண்டு நமக்கு கிருபையும் பலத்தையும் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அடனுடைய சீடர்களுக்கு சொல்லி, அடனு ஏசாயவிடத்துல யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி கேட்டு, அடனு யாரெல்லாம் கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், கைவிடப்பட்டிருக்கிறவர்கள் என்று அடனு இந்த சமூகத்தை பார்த்து இவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளை கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஆண்டவரின் பரிவை காட்டினீர் என்று சொல்லி நாம் திருமறையில பார்க்கிறோம். மரித்த ஆண்டவரே, ஒரு விதவை தாயினுடைய குடும்பத்துல மரித்திருக்கிற சகோதரரை பார்த்து ஆண்டவரின் கரிசனை கொண்டீர், குருடர்களை பார்த்து கரிசனை கொண்டீர், முடவர்களை பார்த்து ஆண்டவரின் கரிசனை கொண்டீர், ஆண்டவரை பிசாசுற்றவர்களை பார்த்து ஆண்டவரின் கரிசனை கொண்டீர், பசியுற்றவர்களை பார்த்து ஆண்டவரின் கரிசனை கொண்டீர். இப்படி ஆண்டவரை நாங்களும் கருணை உள்ளத்தோடு, இரக்கத்தோடு தேவர்களால் இயன்ற இந்த ஊழியத்தை எங்களுடைய பணத்தினால, எங்களுடைய தாழ்ந்துகளினால, எங்களுடைய நேரத்தினால ஆண்டவரை இவைகளை நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை இந்த சமூகத்திற்கு பறைசாற்றுவதற்கு தொடர்ந்து கர்த்தர் எங்களை பயன்படுத்தி தாவே. இப்பொழுதே என்னுடைய பரிசுத்த பவுல் திருச்சபைக்காக, எங்களுடைய பேரடைஸ் திருச்சபைக்காக, பேரிக்கையில் இருக்கிறதான
ஆண்டவரே பெனியல் உத்தரவு திருச்சபைக்காக மற்றும் ஆண்டவரே இந்த இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான எல்லாருக்காக, எல்லாருடைய குடும்பங்களுக்காக சுவாமி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை கருணையோடு கூட காத்தபடி அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அதிகாரம் தந்திருக்கிறீர், எங்களை அனுப்பியிருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் இருக்கிற இடங்களில் உமக்கென்று சுடர்விட்டு வாழ்வதற்கு ஆண்டவர் அநேக ஆயிரத்துக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தார். குறிப்பாக முழு உலகத்தையும் உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். படைப்பு உம்முடையது சுவாமி. இயற்கை ஒரு புறத்துல மாசுபட்டாலும் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ்னால ஆண்டவர் அன்றாட பணிகள் தவிர்க்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இயற்கை தன்னுடைய இயல்பு நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறதையும் மனுஷன் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து தூரம் சென்றிருக்கிறதையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறேன். மனு குலத்தின் மீது இரக்கம் நிறைந்த கர்த்தர், என்னுடைய பாவங்களையெல்லாம் கர்த்தர் நீர் மன்னிப்பதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தீர். மீண்டும் ஒரு விஷயாய் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரை நோக்கி பாரும். ஆண்டவரை மரணத்தை சந்தித்த குடும்பங்களுக்கு இரக்கத்தை தாரும். இந்த நோய்வாயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புகிற ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தாரும் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவர் என்னுடைய இந்திய தேசத்தை ஆளுகிறதான அரசியல் ஆண்டவரை எல்லா அரசியல் பிரமுகர்களையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய தமிழகத்தையும் தமிழகத்திய அரசாங்கத்தையும் ஆண்டவரை என்னுடைய திருச்சபையில் இருக்கிறதான அத்தனை குடும்பங்களையும் திருச்சபையுடைய தலைவர் செயலர் பொருளையும் மூப்பன்மார்களையும் ஆண்டவரை என்னுடைய அன்றாட வாழ்வையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்திருக்கிறீர், இனியும் நீர் எங்களை தாங்கும் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அனாதி சிநேகத்தினாலே நீர் எங்களை சிநேகித்திருக்கிறீர். ஆகவே இந்த அன்பில் இந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய கிருபைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஒரு சாட்சியை ஜீவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தான். எங்களுக்கு தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம், எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய ஆசீர்வாதம் நமது அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியுடைய உறவும் வழிநடத்துதலும் அன்பான உங்களோடும் குடும்பங்களோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கர்த்தருடைய சமாதானம் ஆசீர்வாதம் என்றும் நம்மோடு தங்கி தாமதிப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you all.